இந்த கதை இவ்வளவு நேர்த்தியா இருக்குன்னு சொல்றாங்க. மற்ற எல்லாமே சரியா இருக்குன்னா அது காரணம் வந்து நாங்க ஸ்கிரீன் பிளேவை முதல்ல உட்காந்து எழுதி பக்காவா என்ன எடுக்க போறோன்றதை நாங்க தெளிவா எடுத்துட்டோம், எழுதிட்டோம். அப்புறம் இதுல எடிட்டர் வந்து ஃபிலோமென்ராஜ் அவரோட உட்காந்து நாங்க ஸ்கிரிப்ட் எடிட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சீனை நாங்க முதல்ல எழுதிட்டோம். இதை இப்படிதான் இது பண்ண போறோம். ஆனா எப்படி நாங்க ஸ்டேஜ் பண்ண போறோம்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா எங்களுக்கு லொகேஷன்ஸ் வந்து நாங்க நிறைய இடத்துல பார்த்தோம். அதுக்கப்புறமா நமக்கு தாம்பரம் சானிட்டரிஸ்ல கிடைச்சது. ஸோ இப்போ அங்க வந்து இது பண்ணோம். இப்போ பிசி ஸ்டண்ட் பிரபு தான் வந்து அவர் பண்ணாரு. இப்போ எங்களுக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல வச்சு போகும்போது தான் நமக்கு டக்கு டக்குன்னு ஒரு கோரியோ எப்படி பண்ணிக்கலாம். எனக்கு என்னன்னா க்ளோஸ் டு ரியல் வேணும். எனக்கு சினிமா ஸ்டண்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எனக்கு பெருசா இது இல்லை. எனக்கு அதுல கொஞ்சம் நான் அவைவா பாக்குற மாதிரி இருக்க கூடாதுன்னு நான் ரொம்ப முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ரியலா நம்ம ஒண்ணு பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அது அவரு ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டாரு பிரபு. பிசி ஸ்டண்ட் அவர் வந்து ரொம்ப சிறப்பா அதை இது பண்ணாரு. அப்புறம் மாதேஷ் கேமரா, ஸோ அந்த ஆங்கிள்ஸ், ஸோ இது, ஸோ அப்புறம் வந்து விக்ரம் பிரபு சாரோட இது. ஏன்னா உண்மையிலேயே போட்டு அது மிளகா பொடி கிடையாது. பட் ஆனா என்னவா இருந்தாலும் ஒரு நல்ல வெயில் எடுத்தோம். அப்போ வந்து அவ்வளோ வந்து அந்த மஞ்சத்தூள் அந்த இதெல்லாம் போட்டு அடிச்சு அப்புறம் பஸ்ஸுக்குள்ள அவ்வளோ ஹீட் இருக்கும். எடுக்கும்போது நல்ல வெயில் எடுத்தோம். அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அவர் நடிச்சாரு. ஸோ நடிகரா அது அவங்களுக்கு கடமை. அவர் வந்து பயங்கரமா அதை பண்ணாரு. ஸோ வந்து மற்ற நடிகர்களும் அந்த கைதியா நடிச்ச அவரும் சரி, அவருக்குலாம் வந்து அந்த ஹேண்ட் கஃப் போட்டே தான் பண்ணோம். அது உண்மையிலேயே ஹேண்ட் கஃப் மாட்டி தான் வந்து அந்த கத்தியை வச்சு வெட்டுறதுலாம். ஓகே. ஸோ அப்போ வந்து அவரும் வலியை பொறுத்துக்கிட்டு பண்ணிட்டாரு. எனக்கு என்னன்னா வந்து ஒரு டம்மி மெட்டீரியல் வச்சு அடிக்கும் போது தெரியுமோ லப்பர் மாதிரி எகுருமோ அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. அதனால அதே போனா அவரும் ஒத்துக்கிட்டார். சார் பண்ணுங்க சார், பண்றேன் சார்ன்னு. ஸோ அப்போ அதெல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் அப்படி நடக்குது. ஸோ ஏன்னா இதெல்லாம் வந்து தப்பு தான். அது சொல்ல போனா ஒரு ஹேண்ட் கஃப் அப்படியே மாட்டி ஒருத்தர் இது பண்றது தப்பு தான். பட் ஆனா என்னன்னா அவர் அதை புரிஞ்சுக்கிட்டேன். சார் நான் பண்றேன் சார் அப்படின்னாரு. சரி பண்ணுங்க அப்படின்னு அதுக்கு ஒரு சின்ன மாஸ்டர் கொஞ்சம் ஒரு சின்ன மேட்டர்லாம் பண்ணி அழகா அதை பண்ணாரு. உண்மையிலேயே அந்த ஸ்டண்ட் வந்து முடிஞ்சு நாங்க எடிட் பண்ணி பார்க்கும்போது, எடிட் பண்ணி ஒன்று காட்டும் போது அது அவ்வளவு பிரமிப்பா இருந்துச்சு.